சாட்டர்டே ரெசிபிஸ் கிச்சனில் சொரக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சொரக்காயை தோல்லாம் சீச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 4 வரமிளகா, ஒரு வெள்ளைப்பூடு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு மஞ்சத்தூள், தண்ணி ஆட் பண்ணி 2 விசில் வச்சு பருப்பை வேக விட்டுருங்க. ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடானது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி பழம், ரெசிபி தனியாக உப்பு போட்டு நல்லா மேஷர் அளவுக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக விட்டுருங்க. சொரக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சிருக்கிற பருப்போட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி விட்டுருங்க. சூப்பரான சொரக்காய் பருப்பு கூட்டு ரெடி. ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.